ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நிறுத்துங்க. இது யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய மாமா வீடுன்னு சொல்லப்படுகிற லாபான் அவங்க இருக்கிற அந்த ஊருக்கு, அந்த ஊரினுடைய பெயர் ஆரான். ஆரான் என்கிற ஊருக்கு இந்த யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறார். நல்ல கவனிங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் அதில் தெரியாத உண்மைகளை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஈசாக்கினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, அதாவது தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தன்னுடைய சொந்த பூமியை விட்டு இப்பொழுது பாஷை தெரியாத வேறு ஒரு நாட்டுக்கு, வேறு ஒரு தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. இப்போ அவங்க போகும் பொழுது அவங்களுக்குள்ள, அந்த யாக்கோபுக்குள்ள பல கேள்வி. ஏன்னா ஈசாக்கு சாதாரண ஆள் இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை சீமானாக, அதாவது ஒரு ராஜாக்குரிய சொத்து உடையவனாக வைத்திருந்தார். அதன் பிறகு அந்த ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவனாக ஈசாக்கை வைத்திருந்தார். அதாவது ஈசாக்கை குறித்து நீங்கள் முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும். அதில் ஈசாக்கு அவங்க இருந்த அந்த நாட்டில் ராஜாவை விட, அந்த நாட்டை ஆண்ட அந்த ராஜாவை விட ஈசாக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ யாக்கோபு எவ்வளவு சௌகரியமாக அந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க, வளர்ந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான வேலைக்காரர்கள், ஆயிரமான மிருக ஜீவன்கள், ஏராளமான ஆடு மாடு ஒட்டகம் கழுதை, இப்படி நிறைய சொத்து உடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த யாக்கோபு இப்பொழுது தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஆரானுக்கு போக புறப்படுகிறார். வேற தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ கேள்வி இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேனே, என் தகப்பன் தாய் அவங்க வாழ்ந்த அவங்களுடைய குடும்பம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாஷை தெரியாத வேறு ஒரு தேசத்துக்கு, ஏன்னா அவங்க போகிற பாஷை ஊரில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாஷையை பேசுவாங்க. வேற ஒரு பாஷை பேசுகிற வேறு ஒரு ஜனத்தார் அண்டைக்கு நான் புறப்பட்டு போகிறேன். அதுவும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல, நான் ஒரு அனாதையை போல, ஒரு பரதேசியை போல நான் புறப்பட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்குள்ள பல கேள்விங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட யாக்கோபு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், யாராவது சந்தோஷமா போவாங்களா? தான் இருக்கிற சௌகரியமான வாழ்க்கையை விட்டு, அந்த ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க, நல்ல சௌகரியமும் திருப்தியும் நிறைஞ்ச அந்த வாழ்க்கையை விட்டுட்டு யாராவது ஒரு அந்நியனை போல வேற ஒரு தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு யாருன்னா போவாங்களா? அவங்களுக்குள்ள அப்படி போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமாக போவாங்களா? அப்போது யாக்கோபுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் போகிறேனே, அங்கே எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அங்கே போய் நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அவர் பிரயாணம் போகிறார். அப்படி போகும் பொழுது தான் கிட்டத்தட்ட அவங்க கானான் தேசத்தில் அவங்க அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு 77 கிலோமீட்டர் அவங்க தாண்டி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்தினுடைய பெயர் தான் பெயர் செபா. இப்போ அவங்க சேர்ந்துருக்கிற இடத்துக்கு பெயர் என்ன? பெயர் செபா. நீங்கள் கூடவே அதை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களையும் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்போது பெயர் செபா என்கிற ஒரு இடத்துக்கு அவர் வராங்க. அங்கே பொழுது போச்சு, தங்கி என்ன பண்ணுறாங்க, அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அவங்க தலையில் வச்சு படுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க படுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. படிங்க கீழே. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது.
அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ அந்த சொப்பனத்தில் அவருடைய கனவுல என்ன நடக்குது? ஒரு ஏணி அவர் கண்ணுக்கு தெரியுது. எடுத்ததுமே ஒரு ஏணி கண்ணுக்கு தெரியுது. அந்த ஏணி பூமியிலிருந்து அப்படியே வானத்தை எட்டி இருக்குது. தேவ தூதர்கள் அதிலிருந்து ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் அவர் பார்க்கிறாரு. இப்போ யாக்கோபுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, ஒரு ஏணி, அதில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்குள்ள ஒரு யோசனை, சிந்தனை. ஆண்டவர் இந்த கணவன் மூலமா யாக்கோபோடு கூட அவர் பேசுகிறார். ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக யாக்கோபுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதும் என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. யாக்கோபு ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு போறார். இப்போ இதுவரைக்கும் அவர் தகப்பன் வீட்டில் வாழும் பொழுது, அந்த எல்லைக்கு உட்பட்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவருக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் யாக்கோபை பாதுகாக்கும்படி, யாக்கோபனுடைய அந்த குடும்பத்தோடு அவருடைய எல்லைக்குள்ளே அவருக்காக கொடுக்கப்பட்ட தேவ தூதர்கள் இப்போ இந்த பெயர்சபா என்கிற இன்னொரு இடத்துக்கு வந்த பிறகு, யாக்கோபோடு இருந்த தூதர்கள் அவங்களுடைய டியூட்டி முடிஞ்சு, அதாவது அவங்களுடைய வேலை முடிஞ்சு, அவங்க மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறி போறாங்க. இப்போ மேல இருந்து இறங்கி வர தேவ தூதர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாக்கோபு வேற ஒரு எல்லைக்கு, வேற ஒரு ஊருக்கு போறாரு இல்லையா, அந்த இடம் மட்டும் அவரை வழி நடத்தி கொண்டு போறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு மறுபடியும் வேற ஒரு ஏஞ்சல்ஸை காட் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. தேவ தூதர்கள் இறங்கி வராங்க. நல்ல கவனிங்க. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்கள் யாருன்னா, இந்த எல்லை வரைக்கும் யாக்கோபே உங்க கூட நாங்கள் இருந்தோம், இந்த எல்லையை தாண்டி நாங்கள் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் வர முடியாது. ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு இந்த எல்லை வரைக்கும் தான் எங்களுக்கு நியமித்து வச்சிருக்கிறார். இதுலேருந்து நம்ம ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு எல்லையிலும், ஊரோட ஒவ்வொரு எல்லையிலும் தேவ தூதர்களுடைய காவல் இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு எல்லையிலையும் பிசாசுகளுடைய குடியிருப்பும் இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஊரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஊர் மக்களை பாதுகாக்கிறது ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் இருப்பாங்க, அவங்க இருந்து அந்த ஊரை பாதுகாப்பாங்க. அதே சமயத்தில் பிசாசினால் நியமிக்கப்பட்ட ஆவிகள், அந்த பிசாசின் தூதர்கள், அதுங்களும் அந்த எல்லையில் இருப்பாங்க. இந்த சத்தியத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களுக்கு தெரியாததா இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு ஊரையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய தூதர்களை அந்த எல்லைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் ஜனங்களை மோசம் போக்குகிற, கர்த்தருக்கு விரோதமான குற்ற செயல்களில் ஈடுபட வைக்கிற பொல்லாத ஆவிகளும் உண்டு. ஜனங்க ஏன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறாங்க, கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றுறாங்க. அதே சமயத்தில் அவங்க வழிகள் எல்லாம் பத்திரப்பட்டு இருக்குது. இவங்க எப்படி அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதர்கள் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்ட மக்கள், ஒரே ஊரில் தான் ரெண்டுமே நடக்குது. ஒரே ஊருக்குள்ள தான் ரெண்டு வித ஜனங்களையும் பார்க்க முடியுது. ஒரு வித ஜனம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு உட்பட்டு பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரை பின்பற்றி செல்றாங்க, அவருக்கு பயந்து நடக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமான காரியங்களில் ஈடுபடுறாங்க, குற்ற செயலில் ஈடுபடுறாங்க, மகா பாவிகளாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு ஜனங்களையும் ரெண்டு காரியத்தில் நடத்துறது யாரு? கர்த்தர் நியமித்த தூதர்கள் அவருடைய பிள்ளைகளை அவர் பாதையில் கொண்டு போகிறாங்க. ஆமென்.
அப்போ பிசாசனுடைய ஆவிகள் என்ன பண்ணுது? கர்த்தரை அறியாத ஜனங்களை தீமையான வழியில, பாவமான வழியில நடத்தி கொண்டு போகுதுங்க. ஜனங்களை மோசம் போக்குகிற பிசாசுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தூதர்கள் காவல் காக்குறாங்க. அப்போ ஒரு எல்லையை தாண்டி வேற ஒரு எல்லைக்குள்ள போகும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. அந்த வேறு ஒரு எல்லைக்கென்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் இறங்கி வருவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? யாக்கோபே, நீ தனியா இருக்கிறன்னு நினைக்கிறப்பா, நான் தனியா பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். என் கூட எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லை. என்னுடைய அப்பா அம்மா, கூட பிறந்த சகோதரன், என்னுடைய இனத்தார் ஜனத்தார் எல்லாரையும் விட்டுட்டு நான் அனாதையை போல, பரதேசியை போல தனியா நான் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். என் கூட யாருமே இல்லை நீ நினைக்கிறது யாக்கோபு. உன் கூட நான் இருக்கிறேன். என்னுடைய தூதர்களின் காவல் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இதை தான் யாக்கோபுக்கு சொல்ல வர்றாரு. யாக்கோபே, அந்த கனவு மூலம் ஆண்டவர் காட்டுறாரு, உன் கூட என் தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற எல்லையை விட்டு வேற எந்த எல்லைக்கு போனாலும் கர்த்தர் நமக்குரிய தூதர்களை அனுப்புகிறார். அவரும் கூட இருந்து நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறோம். நாம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு வீடு குடிபெயர்ந்து வேற ஒரு ஏரியாவுக்கு நம்ம வீடு போகிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் ஏதோ ஒரு ஊருக்கு நம்ம செல்லுகிறோம். அப்படி போகும் பொழுது எனக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நீங்க பயப்படவே தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாகவே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நாம எங்க போனாலும் நம்முடைய கடமை என்ன? கர்த்தரை நல்லா துதிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம போயிடணும், அவ்வளோதான். வேற எதை நினைச்ச என்ன பண்ணக்கூடாது? பெருசா பாரப்படுறதோ கவலைப்படுறதோ புலம்புறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா நமக்குரிய தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அவரும் கூடவே வராரு. இதுதான் அந்த தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் அடையாளம். அடுத்தது வாசிங்க. அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இப்போ யாக்கோபு கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? யாக்கோபே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்க அப்பா வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன். நான் போயிட்டு திரும்பி வரும் பொழுது என் தகப்பன் வீட்டில் எனக்கு இருந்த என்னுடைய சொத்து ஆஸ்தி, என்னுடைய பங்கு, என்னுடைய மதிப்பு எல்லாமே போய்விடுமோ? என் கையை விட்டு போயிடுமோ? நான் திரும்பி வரும்பொழுது எனக்கு இங்கே எதுவுமே கிடைக்காதோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. இல்லைப்பா, நீ படுத்துட்டு இருக்கிற இந்த பூமியை உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நீயும் பெற்றுக்கொள்வ. அல்லேலூயா. இப்போ நாம் சில நேரம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய பூர்வீக ஆசீர்வாதம், என்னுடைய முற்பிதாக்கள் வைத்திருக்கிற சுதந்திரம், என்னுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிற அந்த சொத்து பத்து நிலங்கள், இதை என் கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வேறு யார் கைக்கும் போக விட மாட்டார். உங்களுடைய பங்கை, உங்களுடைய பலனை, உங்களுடைய சொந்த பூமியை உங்கள் கையிலேயே கிடைக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்ல வர்றார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் யாக்கோபு. இதெல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் போறேனே, இது வேறு யாருக்காவது சொந்தம் ஆயிடுமோ, இதை நான் இழந்து போயிடுவோனோ நீ நினைக்காத, நீ யோசிக்காத. நீ போயிட்டு வரும் பொழுது எல்லாமே பத்திரமா இருக்கும். நீ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு நல்ல தேவன்
ஆண்டவர் யாக்கோபை உற்சாகப்படுத்துறாரு. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு, ஆபிரகாம் கிட்ட அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, தேசம் எம்மட்டுமோ அம்மட்டும் நீ என்ன பண்ணு, நடந்து திரி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, நீ தேசத்தை சுற்றி நடப்பா, நான் அதை உனக்கு தருவேன். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த வயசான காலத்தில் கூட கொஞ்சமும் அவர் அதை பாரமாக நினைக்காம, அவர் தேசம் முழுவதும் அந்த கானான் தேசத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ